ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போகும். ஒரு சீன் மட்டும் காப்பரேட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 6. ஸோ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இன்னும் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்பா எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, நானும் அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேசல் ஆர்கான்டஸ் காமிக்கிறாங்க. அந்த த்ரோன்ல இருக்கக்கூடிய ஒரு லீடரை ஒரு அசாசின் வந்து கொண்டுருந்தான். ஐயோ கவர்னர் அப்படின்னு எல்லாரும் ஓடி வராங்க. அந்த அசாசின் மாட்டிக்கிட்ட உடனே ஜன்னல்ல இருந்து அப்படியே பேக் சைடா குதிச்சு இறந்து போயிருந்தான். மீசானோட கவர்னர் அசாசினேட் பண்ணப்பட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ரோசல் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும் கண்டிப்பா ஒரு வார் வரும் அப்படின்னு ரோசல் சொல்றான். அடுத்த லீடர் யாரா இருக்குன்னு பிரதர்ஸ் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வரும். ஸோ கேனரோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அண்ட் அவர் கண்டிப்பா மூத்த எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நம்ம ஆர்மியை ரெடியா வச்சுக்கோங்க, எப்பனாலும் கூப்பிடுவாங்க நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அப்பாக்கு ரொம்ப முடியல. லோமேர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. 3 நாள்ல கனாரோட கேசல்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லப்போம். இந்த தடவை நானும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ லெட்டர் போட்லயே இண்டீஷியா வருத்தத்துல இருக்கா. இந்த கனா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அந்த மேஜிக் யூஸ் பண்ற சார்லைட்டா கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கேசலுக்கு போயிட்டு நான் ஹவுஸ் 11ல இருந்து வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லெட்டர் ஜெனுனா இருக்கு, பட் நீ சின்ன பையனா இருக்கேன்னு செக்யூரிட்டி பார்த்துட்டு நீங்க லேடி ஆஃப் ஃபிளேம்ஸ் தானே அப்படின்னு நம்ம கேட்கவும் சார்லைட் ரொம்ப ஃபேமஸா இருக்கால நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ரீட்ஸை பார்த்துட்டு நீங்க தானே ரீப்பர் ஆஃப் லாவெண்ட் அப்படின்னு கேட்கவும் இப்படி ஒரு பயங்கரமான நேமா நம்ம ஹீரோ பாக்குறான். அது என்ன வில்லன் மாதிரி காட்டும், நான் அந்த நேமை யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். நான் லாவெண்ட்ல இருந்தா வந்திருக்கேன், இந்த ப்ரூஃப் போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லப்போ செக்யூரிட்டியோ உள்ள கூட்டிட்டு போறான். கனாருக்கு அவங்களை வெல்கம் பண்றேன். லார்ட் ரோமேருக்கு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். என் பேரு மனஸ் ரெனார்னு அவன் சொல்லுவோம். எங்க அப்பாக்கு பதில் நான் வந்திருக்கேன் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட கூடிய சரியாகணும்னு அவர் சொல்றாரு. இவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஆவரேஜ்க்கு கொஞ்சம் அபவா தான் இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். உங்க 2 பேர் திறமைகளை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க கெனாருக்காக ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும் சாரி பட் நாங்க ஹவுஸ் லாவன்க்கு தான் லாயலா இருப்போம் அப்படின்னு சார்லட் ஒரு ரீட்ஸும் சொல்றாங்க. ஹவுஸ் லாவன்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் போலியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மத்த டொமைனோட லீடர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற இடத்துல சின்ன பையனா நம்ம ஹீரோ உள்ள போறான். இதுதான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம், என்ன பண்ணணுங்கிறது தெரியல. முதல்ல போய் உட்கார்தான் நம்ம ஹீரோ போறான். நீ தான் ரேவனோட பையனா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும் லார்ட் ஆர்ஸ்லோ நான் சின்ன பையனா இருக்கும்போது இவர் என் கூட விளையாடலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த குக்கின்னு அவர் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் நம்ம ஹீரோவை முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ லார்ட் லோமேரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. மற்ற 2 டொமைன் லீடர்ஸ் நின்று தலை வணங்குறாங்க. நீங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த லோமேர் பேசிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ அவரை அப்ரைசல் பண்றான். இவரோட ஸ்கில்ஸுமே ஆவரேஜ்க்கு அபவா தான் இருக்கு, பட் சில இடங்கள்ல இவருக்குமே ஸ்கில்ஸ் லேக்கிங்கா இருக்கு. இவர் ஸ்கில் எதுல கம்மியா இருக்கோ அவர் கூட இருக்கிற ஹெல்ப்பரோட ஸ்கில் அதுல அதிகமா இருக்கு. அந்த லாடும் அவரும் ஒன்னா ஒர்க் பண்ண பேலன்ஸ்டு ஃபோர்ஸா இருப்பாங்க நம்ம ஹீரோ பாக்குறேன். திடீர்னு உங்களை கூப்பிட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க. மீசான் கவர்னர் இருந்ததை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டிஸ்ட்ரிக்ட் மூத்த பையன் கோரனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகுது, யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கவோ இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சீட்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ எல்லாரும் உங்க ஆர்மியை தயாரா வச்சுக்கோங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ இவ்வளவுதான் மீட்டிங் ஓவர்னு அவர் கிளம்பவும் அப்பாடா எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ரோமேர் அந்த இடத்துக்கு வராரு. ரேவனை பத்தி கேள்விப்பட்டேன், அவரை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஈவன் உங்க டொமைன் ஸ்மாலா இருந்தாலும் அது எவ்வளவு ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஈவன் 11 வயசுலேயே நீ ஒரு ப்ராக்சியா வந்திருக்கவன் பெஸ்ட் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. ஓகே நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். யங் ஆர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கோவமானவர் வந்து நிக்கிறாரு. என் பேரு ஹாமல்டுன்னு சொல்லவும் ஹாமல்டா அப்படின்னா இவர் லீசியாவோட அப்பாவா நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது. என் பொண்ணு ஒன்னால இப்பெல்லாம் ரொம்பவே சோகமா இருக்கான்னு சொல்லவும் நான் எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்கறேன். அவளுக்கு நீ லெட்டர் அனுப்புறது இல்லையேன்னு அவர் கேட்கவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மீசான் பிரச்சனையில மறந்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அவளுக்கு லெட்டர் போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓமல நான் என் கோபத்தை காமிச்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணு அவளோட உண்மையான ஃபீலிங்ஸை எப்பவோ காமிக்கவே மாட்டா, பட் இப்போ அவ அப்படி இல்லை. நானும் என்னோட வேலைகள்ல இருந்ததுனால அவ தனிமையில இருக்கிறத பெருசா கண்டுக்கிடல. பட் இருந்தாலும் ஒரு அப்பாவா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என் டொமைன்ல இருக்கிற மோசமான நோபல்ஸோட சைடு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, தேவையில்லாம உங்க மேல கோவத்தை காமிச்சிட்டு சாரி அப்படின்னு அவர் சொல்லவும் இவர் கூட ரொம்பவே நல்லவர் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரேவன் ஒரு பவர்ஃபுல்லான வாரியர், அவனோட பையனும் அப்படி இருப்பான்னு நினைச்சுதான் என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் ஐயோ நீங்க தலை குனியணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது, கண்டிப்பா நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த விஷயத்த ரீஷியா கிட்டே சொல்லுங்க, அவ ஹாப்பியாவான்ட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ லார்ட் ரோமர் மூத்த பையனோட சைட் தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா கேட்டுட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமையே நீ அந்த மீட்டிங்கு போயிட்டு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவோ கோவப்படுவாரோ நம்ம ஹீரோ யோசிச்சு இந்த வயசுல நீ ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா பாராட்டுறாரு. டியர் லீஷியா எப்படி இருக்க, இங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுல உனக்கு லெட்டர் எழுத மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. உங்க அப்பாவை நான் மீட் பண்ண, அவரும் நம்மள ரொம்ப அக்கறையா இருக்காரு, அவரை கேட்டதா சொல்லு. வரப்போற வாரில் நம்ம 2 பேரோட ஹவுஸ் சர்வைவ் ஆகும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லெட்டர் எழுதிட்டு அவ்வளோ கவலையா
ஜாலியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ப்ராமிஸ் பண்ணபடி லீசியாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வார்க்கு போகணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். டார்ஸ் கொஞ்சமாச்சும் பிரேக் எடுத்துக்கோங்களேன் ரீட் சொல்றான். எல்லாருமே அவங்க பெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு நல்ல லீடர் இல்லைன்னா அவங்களோட எஃபோர்ட்ஸ் வேஸ்டா போயிடும். எனக்கு வார பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அண்ட் எல்லாரும் என்ன அட்டாக் பண்ண வரும்போது எனக்கு பயமா இருக்கு. ஒரு லீடரா நான் இப்படி இருக்கக்கூடாது. சார்லட்ஸோ ரீட்ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான். பட் லீடர்ஷிப் சரியில்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஆர்மி அனுப்பிச்சு நம்மளும் வாருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ரோசல் வந்து சொல்றான். லார்ட் ரோமர் வந்து இவங்களோட ஆர்மியை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கோமர் டொமைன் அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா நம்மள மாதிரி சின்ன டொமைன் ஆனா லேம்பர்க்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பா இப்போ பேட்டிலுக்கு போற கண்டிஷன்ல இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயம் இருந்தாலுமே கூட நான் ஆர்மியை லீட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டார்ஸ் நீங்க அந்த இடத்துல இருந்தாலே போதும், அதுவே எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். நம்ம ஹீரோவா ஆர்மியை ரெடி பண்ணிட்டான். வெயிட் பண்ணு ஆர்ஸ், நீனும் பேட்டில் ஃபீல்டுக்கு போக தயாராகல, உன்னை நான் விட மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லுவான். அப்பா நீங்களுமே பேட்டில் ஃபீல்டுக்கு போற கண்டிஷன்ல இல்ல, உங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரியரா நான் பேட்டில் ஃபீல்ட்ல சாகிறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவான். ஆனா ரீட்ஸ் வந்து சொல்லுவோம் நீ இதுல தலையிடாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க மைலாட் அப்படின்னு சொல்லி ரீட்ஸும் அமைதியா இருக்கான். அப்பா நான் வீக் தான், பட் சார்லட்டும் ரீட்ஸும் என் கூட இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். பிரச்சனை அது இல்ல, உனக்கு வாரியருக்கான ஃபேஸ் இல்லன்னு சொல்லுவோம். அது என்ன ஃபேஸ் நம்ம ஹீரோ கேட்கறான். காட்ஸ் டஞ்சன்ல இருக்கிற அந்த கைதியை கூட்டிட்டு வாங்க, தண்டனையை நிறைவேற்றுறதுக்கான நேரம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவனோட பேரு பார்டமோடா. மர்டர், ரேப், திருட்டுன்னு எல்லா குற்றங்களையும் இவன் பண்ணியிருக்கான். இதனால இவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால இவனோட எக்ஸிகியூஷனை தள்ளி போட்டிருந்தேன். பட் இன்னைக்கு அதை நிறைவேற்றுறேன். நீ அதை பார்த்து உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறல, நான் உன்னை நான் பேட்டில் ஃபீல்டுக்கு அனுமதிக்கிறேன். அவன் சாகிறத நீ உன் கண்ணால பாரு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. ஒருத்தர் சாகிறத இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒன்னு மாதிரி வீக்கன்னு பயந்த சின்ன பசங்களை கொள்றதுல எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். இந்த சீனை நான் அப்படியே காமிச்சா திரும்பவும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அந்த கைதியை எக்ஸிக்யூட் பண்றா அப்படின்னு சொல்லி தலையை விட்டுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே பயமா இருக்கு. ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு வருது. நம்ம ஹீரோ ரத்தத்தை பார்த்து அப்படியே வாமிட் எடுத்துட்டான். உன் வயசுல இருக்கும்போது நானும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். இதை பார்த்து நீ அவமானப்படணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தன் இறந்து போனதுக்கே இப்படி இருக்க, பட் பேட்டில் ஃபீல்ட்ல நிறைய பேர் இறந்து போனதை பார்ப்ப. ஸோ நீ இன்னும் அதுக்கு தயாராகல அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட நெட்டினஸ் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த வரவும் நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவை இப்போதைக்கு தனியா விடுங்க அப்படின்னு இன்டெரக்டா அவர் சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு வெயிட் ஆனது அப்படிங்கிறது. கண்டிப்பா என்னால வார லீட் பண்ண முடியாது, நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல. நான் இன்னும் ஒரு குழந்தை தான் நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. என்னதான் நம்ம ஹீரோ டேலண்டடா இருந்தாலுமே கூட ஈவன் ப்ரீவியஸ் லைஃப்லயும் நம்ம ஹீரோ சாதாரண ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் தான். ஸோ ஒருத்தரை கொல்றது அப்படிங்கிறது ஈஸியான டாஸ்க் இல்ல. பட் ஃபியூச்சர்ல வாருக்கு போகணும்னா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பண்ணி தான் ஆகணும். இப்போதான் நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.